அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் SBI உடைய சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு மற்றும் SBI சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டு நல்லா இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். SBI உடைய ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. அதில் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே பாப்புலரான கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வந்து பிகினர் லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. தென் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீஸ் மற்றும் ரினியூவல் ஃபீஸ் என்னன்னா $499 + GST. தென் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி சொல்ல போனோம்னா அதில் ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னா ஏஜ் வந்து 21 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் சேலரிடு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேபி வந்து அந்த இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து SBI கார்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீஸ் என்னன்னா $499 + GST. ஆனால் இந்த ரெண்டு கிரெடிட் கார்ட்லையுமே என்னன்னா அந்த வெல்கம் பெனிஃபிட், அதாவது என்னன்னா அந்த ஜாயினிங் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். ஸோ அது வந்து வேற இந்த SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டில் என்னன்னா இதில் வந்து வெல்கம் பெனிஃபிட்டா $500 மதிப்புள்ள அமேசானோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடைச்சிரும். ஆனால் SBI சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதில் எப்படின்னா சப்போஸ் இந்த கார்டு வந்து உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் 60 டேஸ்க்குள்ளேயே இந்த கார்டு மூலியமாக $2000 இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்னன்னா 2000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் 4 ரிவார்ட் பாயிண்ட் உடைய மதிப்பு என்னன்னா ₹1. ஸோ அதனால் 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உடைய மதிப்பு என்னன்னா $500. ஸோ அதனால் இதில் வந்து வெல்கம் பெனிஃபிட்டா $500 மதிப்புள்ள அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஆனால் அந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா $500 மதிப்புள்ள அமேசானோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடைக்குது. ஸோ இதில் எனக்கு வந்து எது பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து அமேசானோடைய அந்த $500 மதிப்புள்ள கிஃப்ட் கார்டு தான் பிடிச்சிருக்கு. தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு கிரெடிட் கார்டில் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டோடைய ரினியூவல் ஃபீஸ் வந்து $499 + GST. ஆனால் இந்த ரெண்டு கிரெடிட் கார்ட்லையுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரில் சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக $1,00,000 இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த ரினியூவல் ஃபீ வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதாவது என்னன்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா அது வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ சில பேர் என்கிட்ட கேட்கலாம் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீஸ் வந்து சேமாக இருக்குது, ரினியூவல் ஃபீஸ் வந்து சேமாக இருக்குது, அதுக்கப்புறமாக ரெண்டு கிரெடிட் கார்ட்லையுமே $500 மதிப்புள்ள அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடைக்குது, அதுக்கப்புறமாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாமே சேம் தான். ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆஃப்லைன் ஸ்பெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு மூலியமாக ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆனால் இந்த SBI சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டில் என்னன்னா சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக டைனிங்கு, மூவிஸு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, க்ரோசரி இங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு $150 ஸ்பெண்ட் பண்ணும்போது 10 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதில் 4 ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு என்னன்னா $1. ஸோ அதனால் 10 ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு என்னன்னா $2.50. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆஃப்லைன்லலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு $150 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் எதெல்லாம் நம்ம ஆஃப்லைன் ஸ்பெண்ட்னு சொல்வோம்னா வெளியில் எங்கேயாச்சும் கடையில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லைனா மாலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துலலாம் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை நம்ம ஆஃப்லைன் ஸ்பெண்ட்னு சொல்வோம். அடுத்ததாக ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ் பற்றி சொல்ல போனோம்னா இப்போ இதில் நீங்கள் இந்த SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இவங்களுடைய சில எக்ஸ்க்ளூசிவான பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது என்னன்னா Apollo 24x7, புக் மை ஷோ, கிளியர் ட்ரிப்பு, டாமினோஸ், IGP, மிந்த்ரா, நெட்மெட்ஸ், யாத்ரா. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். அதாவது என்னன்னா ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு $2.50 மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்போ என்னன்னா ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். அதாவது என்னன்னா ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணும்போது $1.25 மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். தென் இதே சப்போஸ் நீங்கள் இந்த SBI சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு $150 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளியராக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஆன்லைனில் ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதோடைய மதிப்பு என்னன்னா $1.25. ஆனால் இதே நீங்கள் SBI சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக
நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது வெறும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் தான் கிடைக்குது. அதனால தான் ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ்க்கு அந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கு. தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிளியராக வந்து இந்த எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். அதுலேயுமே குறிப்பாக என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அதாவது என்னென்னா ஆஃப்லைனில் இந்த டைனிங்கில், மூவிஸில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, க்ரோசரி இங்கெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போது ஒரு 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னென்னா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதோடைய மதிப்பு என்னென்னா ₹2.50. ஆனால் இதே சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் தான் வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த 2 கிரெடிட் கார்டுலையுமே இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டில் அந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். அது என்னதுன்னா சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் அதாவது என்னென்னா ஆனுவலாக ஆன்லைனில் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ என்னென்னா 2000 ரூபா மதிப்புள்ள வவுச்சர் வந்து கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் அதாவது என்னென்னா ஆனுவலாக ஆன்லைனில் 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ என்னென்னா 2000 ரூபா மதிப்புள்ள வவுச்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ எந்த பிராண்டோடைய வவுச்சர் வந்து கிடைக்கும்னா கிளியர் ட்ரிப் இல்லைனா யாத்திராவுடையது. ஆனால் இந்த எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் எந்த விதமான அந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட்டில் கிடைக்காது. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு வந்து அந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் வந்து அந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த 2 கிரெடிட் கார்டுலையுமே என்னன்னா 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கிடைச்சிரும். ஆனால் இந்த 2 கிரெடிட் கார்டுலையுமே என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் மேக்ஸிமம் 100 ரூபா வரைக்கும் தான் அந்த சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டில் இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது கம்பேர்ட் டு எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. ஸோ நானாக இருந்தேன்னா இந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து அதிகமாக ஆன்லைனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டில் அந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னுமே நல்லா வந்து கிடைக்குது கம்பேர்ட் டு அந்த எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. ஸோ நான் உங்ககிட்ட இந்த 2 கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கோசம்னாச்சும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போது இந்த 2 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு ஸ்கேப்பியா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.